வணக்கம். நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. நேற்றைய தினம் வாக்குகள் எண்ணப்பட்டது. தமிழகம், புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. குறிப்பாக அதிமுக பல்வேறு பகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் முடிவு அதிமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். வாக்களித்த மக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அதிகார பலமும் பொய் பிரச்சார பலமும் அறத்திற்கு அப்பாற்பட்ட சூழ்ச்சி பலமும் மிகுந்தவர்களுக்கு சாதகமாக வந்துள்ளன. இந்த தேர்தல் முடிவை நம்மை சோர்வடைய செய்யாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம் என்று அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் சேலம் மாநகரில் அஸ்தம்பட்டி, 5 ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக தேர்தல் தோல்விக்கு எதிராக ஒரு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. அந்த போஸ்டரில் சிந்திப்போம், செயல்படுவோம், சின்னம்மா தலைமை ஏற்போம் என்று சசிகலா ஆதரவாளர்களால் பரபரப்பு போஸ்டர்கள் பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்து அதிமுக தலைமையிலான, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அதிமுகவிற்கு தலைமை ஏற்ற பிறகு இந்த தேர்தலானது ஏற்கனவே 9 தேர்தல் சந்தித்துள்ளார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10வது தேர்தல் சந்தித்துள்ளார். இந்த தேர்தலில் தொடர்ந்து தோல்வியை தழுவிய நிலையில் அவர், அதாவது அனைவரும் ஒன்றுபடுவோம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற பரபரப்பு போஸ்டர்கள் சேலம் மாநகர் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளது.